Hallelujah. Praise the Lord. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். Matthew chapter 7 verses 24 and 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஓகே, வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறது மட்டுமல்ல, அவைகளின்படி செய்கிறவன் என்ன செய்வானாம்? கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுவான். இயேசு கிறிஸ்துவே சொல்றார், கன்மலையின் மேல் வீட்டை கட்டுவான். கன்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறவன் என்ன செய்யறது இல்லை, என்ன வந்தாலும் அசைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஸோ நம்ம கீழ்ப்படிதலை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். கரெக்டா? மறந்து போலன்னு நினைக்கிறேன். கீழ்ப்படிதலின் முதல் ஆசீர்வாதம் சொன்னேன் போன வாரம். கீழ்ப்படிதல் என்ன செய்கிறது? நியாய தீர்ப்புகளே மாற்றுகிற வல்லமை கீழ்ப்படிதலுக்கு உள்ளது என்று சொல்லி நான் சொன்னேன். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அந்த கீழ்ப்படிதல் நம்மை நிலை நிற்க பண்ணுகிற ஒன்றாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மழை பெய்தாலும் பெருவெள்ளம் எழும்பினாலும் காற்று பலத்த காற்று அடித்தாலும் அந்த வீடு என்ன செய்யாதாம்? அசைக்கப்படாது என்று சொல்லுகிறார். ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் நாங்கள் சந்திக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எதுவும் எங்களை அசைக்காது. நாங்கள் இயேசுவின் மேல் நாங்கள் அஸ்திபாரம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், என் வார்த்தைகளை கேட்கிறவன் அல்ல, என் வார்த்தையை அறிந்திருக்கிறவன் அல்ல, என் வார்த்தையை பேசுகிறவன் அல்ல, என் வார்த்தையின்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன தெரியுமா? கன்மலையின் மேல் கட்டப்படுறதுன்னு சொல்லும்போது லெட்ஸ் நாட் லூஸ் த மெயின் திங். முக்கியமானது என்னது? கன்மலையின் மேல் கட்டப்படுறது அப்படின்றதே அங்கே இயேசு கிறிஸ்து சொல்றது என்னது? என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். ஸோ கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் உள்ளவன் கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறான். கன்மலையின் மேல் கட்டப்பட்டவன் அசைக்கப்படுவதில்லை. இட் பிரிங்ஸ் ஸ்டெபிலிட்டி. கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் அந்த அசையா தன்மையை, நிலைத்திருக்கும் தன்மையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இது இந்த உலகத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகத்துக்கு மட்டுமல்ல, இது ரொம்ப முக்கியமாக நித்தியத்திற்கும். சரி, முதலாவது அந்த கன்மலை இயேசுதான் என்பதை நமக்கு மறுபடியும் உறுதி செய்கிற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்முடைய தியானத்தில். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 verse 11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஓகே, வேற அஸ்திபாரம் போடவே முடியாது. என்ன அஸ்திபாரம்? இயேசு கிறிஸ்து. உடனே நம்ம சொல்லுவோம், ஆமாம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன், என் பாவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தினால நான் சுத்திகரிக்கப்படணும், நான் இயேசுவை என்ன செஞ்சிட்டேன், என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே என் வாழ்க்கையில் கன்மலை, அஸ்திபாரமாகிய கன்மலை இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் மெதுவாக வருவோம் இதுக்கு. ஓகே, இயேசு உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டா போதாது. கன்மலையின் மேல் நீங்கள் கட்டப்படணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரைட்? ஓகே, இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? மத்தேயு 7:24. இது சொல்ல நான் மத்தேயு 7:24 எப்படி ஆரம்பிக்குது? ஆகையால். ஓகே, ஆகையால்ன்ற வார்த்தை வந்தாலே என்ன அர்த்தம்? இப்போ சொல்லப்படுகிற காரியம் ஏதோ ஒரு முன்னாடி சொல்லப்பட்ட ஒன்றினுடைய கன்க்ளூஷன். இதன் அடிப்படையில் தான் நான் இதை சொல்றேன் அப்படின்றதான் அர்த்தம். கரெக்டா? ஆகையால்ன்ற வேர்டுக்கு அதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஆகையால்னு ஆரம்பிக்கிறாருனாரே நம்ம என்ன செய்யணும்? எதுக்கு இப்படி சொன்னாரு அப்படின்னு முன்னாடி போய் பார்க்கணும். ஸோ ஒரு 3 வசனத்துக்கு முன்னாடி தள்ளி போகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 - 23 வரைக்கும் வாசிக்கலாம். Matthew chapter 7 verses 21 to 23.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஓகே, 22ஆம் வசனத்தின் ஆரம்பத்தில் என்ன சொல்லுது? அந்நாளிலே. எந்த நாளிலே? நியாய தீர்ப்பு நாளிலே. நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி, வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு விட்டுருங்க, அது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, ரைட்? அது வெளிப்படுத்தலினுடைய கடைசியில் வருது. ஆனா நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தானத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரா? நாம் எல்லாரும் என்று சொல்லும்போது யாரை குறிக்கிறாரு? அஞ்ஞானிகளையும் அவ்விசுவாசிகளையும் அல்ல, உங்களையும் என்னையும் தான் சொல்லுகிறார், ரைட்? Not people who are alien to Christ, but people who have known Christ. நீங்களும் நானும் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிக்க போறோம். இப்போ இங்க ஒரு கூட்டம் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிக்குது. ஆண்டவரே, நாங்க உலகத்தை முடிச்சிட்டு உலக வாழ்க்கையை கடந்து வந்துட்டோம், உம்முடைய வருகை வந்துருச்சு, எல்லாரையும் கூட்டி சேர்த்துட்டீர், இப்போ நாங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரி ஆகணும், நாங்க பரலோகத்துல ஸ்தாபிக்கப்படணும் ஆண்டவரேன்னு கேக்குறாங்க. இவங்க யாரு? யாரு இவங்க? தேவனால வலுவூட்டப்பட்டவர்கள். ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபைகள் இருக்குது. கரெக்டா? ஓடி 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 ஆண்டவருக்கு செய்கிறேன் நிறைய செஞ்சுட்டு கடைசியில் என்ன செஞ்சிடுறது? அவருக்கு கீழ்ப்படுகிறத விட்டுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்? வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். 1 கொரிந்தியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13 to 15. 1 Corinthians chapter 3 verses 13 to 15. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். ஓகே, காலத்தின் கடைசியிலே நாம் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுது சோதிக்கிற ஒன்று இருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்ப நம்ம மத்தேயு 7ல வாசித்தோம், பூமியில சோதிக்கிறது நிறைய இருக்குது. என்னது? மழை, பெருவெள்ளம், பெருங்காற்று, இதெல்லாம் என்ன செய்யும்? பூமியில நமக்கு சோதனைகளை உண்டு பண்ணோம், நின்றுவோம். ஆண்டவர் சொல்றாரு, கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருந்தீங்க, கீழ்ப்படுத்தி நடந்தீங்கன்னா நீங்க நின்றுவீங்க. பரலோகத்துல சோதிக்கிறது ஒன்று இருக்கிறது. பரலோகத்துக்குள்ள என்ட்ரு பண்றதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட்? ஆண்டவர் எல்லாத்தையும் தூக்கி, நீங்க செய்த எல்லா கிரியைகளையும் தூக்கி நெருப்புல போடுவாராம். நல்லா கவனிங்க. விசுவாசம் எதனாலே சோதிக்கப்படும்? பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசம் அக்கினியினாலே சோதிக்கப்படும். சோதிக்கப்படும் போதுதான் அது நிலை நிற்கிறதா இல்லையான்னு பார்த்துட்டு ஆண்டவர் அதுக்குரிய பலன்களை அதான் சொல்றாரு. நீங்க கடைசி நாள்ல அவருக்கு முன்னாடி நிற்கும் போது அந்த விசுவாசம் உங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி அந்த விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்போ கிரியை இல்லாத விசுவாசம், ரைட்? அப்போ விசுவாசம் சோதிக்கப்படும் சொல்லும்போது இந்த விசுவாசத்தினால உண்டான கிரியைகளும் என்ன செய்யும்? கட்டாயமா சோதிக்கப்படும், ரைட்? விசுவாசமும் சோதிக்கப்படும், விசுவாசத்தினால் உண்டான கிரியைகளும் சோதிக்கப்படும். எல்லாம் தூக்கி அக்கினில போட்டுருவாரு, நெருப்புல போட்டுருவார். போட்ட உடனே அதுல வெந்து போறதெல்லாம் போச்சு. எது வெளியில வருதோ அதுக்கு மட்டும்தான் பலன் கிடைக்கும்னு சொல்றாரு. புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதனாலதான் நம்முடைய விசுவாசத்தையும் கிரியைகளையும் மிகவும் ஜாக்கிரதையா கவனித்து நடக்க வேண்டும். சரி, விசுவாசம் எப்படி வருது? எதை கேட்கிறதுனால? தேவனுடைய வசனம் என்ன? தேவனுடைய வசனம் என்ன? தேவனுடைய சத்தமா? தேவனுடைய சத்தமா?
தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். அந்த கேள்வி விசுவாசத்தை உருவாக்குகிறது. அந்த விசுவாசம் கிரியையை உண்டாக்கிச்சுன்னா நிச்சயமாவே உங்க கிரியை நல்லதா இருக்கும். விளங்கிச்சா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு நம்ம அந்த விசுவாசம் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது? when it comes through obedience or hearing the voice of God. கேட்கறது விசுவாசத்தை கொடுக்குது. விசுவாசம் செயலா மாறணும், விசுவாசம் கிரியையா மாறணும். கேட்கறது மட்டுமல்ல, கீழ்ப்படுகிறதும். ஓகே, இப்போ இந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு வெளியில வர்றதுக்கு என்னதான் வழி? 1 கொரிந்தியர் 3:11-12 வாசிங்க. 1 Corinthians chapter 3 verses 11 and 12. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். ஓகே, போதும். இப்போ 2 groups of building material. ஃபவுண்டேஷன் என்ன? எத்தனை ஃபவுண்டேஷன்? ஒரே ஃபவுண்டேஷன் தாங்க. அப்ப பவுல் யாரை பத்தி பேசுறாரு? உலகத்தாரை பத்தி பேசுறாரா, நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காரா? நம்மளை பத்தி தான் பேசுறாரு. ஏன்னா ஒரே அஸ்திபாரம் தான் இருக்காங்க, 2 அஸ்திபாரம் இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரே அஸ்திபாரம் தான். அந்த அஸ்திபாரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் மேல நம்ம கட்டணும். அவரை விசுவாசிட்டோம், ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், எல்லாம் நல்லது. இயேசு என் வாழ்க்கையில இருக்கிறார், ஆகவே நான் பரலோகத்துக்கு போறேன். போவீங்களான்றது தீர்மானிக்கிறது இன்னொன்று இருக்குது. என்னது? போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரத்தின் மேல கட்டினீங்கன்னா தான் நீங்க போவீங்களா போக மாட்டீங்களான்றது இருக்கு. சரி, கட்டுறீங்க. எப்படி கட்டுறீங்க? 2 விதமான பொருட்களால கட்டலாம். 1 பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கற்கள். இதுல அந்த வார்த்தையிலே வந்துருச்சு, விலையேற பெற்ற கல் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? விலை உயர்ந்தது. இந்த 3மே விலை உயர்ந்த பொருள், எளிதில் கிடைக்காது, ஆனால் இவைகள் அழிக்கப்பட மாட்டாது. பொண்ணை அழிச்சிட முடியுமா? நீங்க தூசியா கலந்து, அதை தூசியா அரைச்சி நீங்க கலந்து விட்டு அது ஸ்ட்ரீம்ல ஓடிச்சுனா கூட எடுத்து சலிச்சு என்ன பண்ணிடலாம்? எனக்கு ஒருத்தவங்க தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் கோல்ட் ஸ்மித்தா இருந்தார். அவங்க நிலம் வாங்கி போட்டிருந்தாங்க 2-3 இடத்துல. ஹஸ்பண்ட் இறந்துட்டார். அப்போ ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி தெரியுமா சிஸ்டர் எடுத்தேன்? எங்கள் ஹஸ்பண்ட் கோல்டு ஆசாரி செய்கிற ஆசாரி, அந்த கடையில் விழுற தூசியை எல்லாத்தையும் கூட்டி 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 எடுத்து சலிச்சு 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 அதில் இருக்கிற கோல்டை எடுத்து சேர்த்து 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 தான் விற்று நான் அந்த லேண்ட்ஸை வாங்கியிருக்கேன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், ஆஹா, இந்த கடையில் இருக்கிற தூசி கூட அவ்வளோ விலையேற பெற்றதா அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. பொன் அழிஞ்சு போவதே இல்லை. ஒருவேளை நெருப்பில் தூக்கி போட்டோம், பொன்னையோ வெள்ளியோ தூக்கி போட்டுட்டோம் நெருப்பில், நெருப்பு சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அழிச்சிருச்சுன்னே வச்சுக்குவோம். அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆபத்து இருக்கா? உருகி வேணா போகும், ஆனால் அழிஞ்சு போகாது. எல்லாம் அடங்கி ஆறி போனதுக்கப்புறம் அந்த கோல்டு கட்டி அழகாக வெளியில் தூக்கிட்டு வந்துடலாம். வெள்ளிய அழகாக வெளியில் அழகுதா? அழிக்கப்பட முடியாதவைகள். சரி, வாசிங்க 1 கொரிந்தியர் 15:58. 1 Corinthians chapter 15 verse 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஓகே, எத்தனை பேர் என் கிரியை, நான் செய்கிறதெல்லாம், நான் படுகிற பிரயாசமெல்லாம் விருதா கிடையாதுன்னு அறிந்திருக்கிறீங்க? கஷ்டம். நல்ல வேலை கையை தூக்கல, மாட்டியிருப்பீங்கன்ட்ட. ஏன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம், நான் செய்யறதெல்லாம் ஆண்டவருக்காக செய்யறேன், நான் படுறதெல்லாம் ஆண்டவருக்காக படுறேன், அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து. எப்போ அறிந்து? நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் இருந்தால் தான் அதை அறிய முடியும். இதில் உறுதிப்பட்டவர்களாய் இருந்தால்
கிறிஸ்து என்னும் கன்மலையின் மேல் கீழ்ப்படிதலினால் நீங்கள் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தால் ஒழிய நீங்க அதை அறிய முடியாது. ரைட்? Unless you are grounded in Christ through obedience, you cannot have the assurance that everything you are doing is going to bring fruit. எத்தனை பேருக்கு பரலோகத்தில் போய் நின்றுட்டு ஆண்டவர் அக்கிரம செய்கைக்காரனே, நீ செஞ்சதெல்லாம் அக்கிரமம், ஓடி போன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஆசை இருக்கா யாருக்காது? இல்லை. என்ன கேட்க விரும்புறீங்க? நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, பிதாவினால் உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற இளைப்பாறுதலுக்குள் பிரவேசி. இத்தனை வருஷம் பாடுபட்டுட்டோம் ஆண்டவரே, இனியாவது ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதான்னு வாஞ்சையோடு நிற்கிறீங்கல்ல. நல்லா கவனிங்க, நம்ம கிரியைகள் விருதாவாய் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அவைகள் என்னவா இருக்கணும்? உறுதிப்பட்டவர்களாய் நாம் செய்கிற கிரியைகளாய் இருக்க வேண்டும். அடுத்தது, நம்ம அசைவில்லாமல் இருக்கணும். கீழ்ப்படிதல் இருந்தால்தான் அசையாமல் இருப்போம், நம்ம மற்றவங்களையும் அசைக்காமல் உறுதிப்படுத்துவோம். மூணாவதாக அங்கே சொல்லுகிறது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்கள். இப்போ நான் கேட்குறேன் கேள்வி, கர்த்தருடைய கிரியைகளில் எப்போ பெருக போகிறோம்? பரலோகத்திலையா? பரலோகத்திலையா பூமியிலையா? பூமியில். சரி, பூமியில் நீங்கள் கர்த்தருடைய கிரியையில் பெருகணும்னு நினைக்கிறீங்க. பிசாசு சுற்ற போகிறானா? ஐயோ, நல்ல காரியம் செஞ்சிருக்கமானே மகளே, பரவாயில்ல, நல்லா நீ ஆண்டவருக்காக செய், போ போ, ஓடு ஓடு, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போ போ போ, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, போ போ, கை வச்சு ஜெபம் பண்ண விட போறானா? அவங்கள என்ன செய்வான்? எதிர்த்து நிற்பான், கல்லை தூக்கி எறிவான், மண்டைய உடைக்கிறேன்னு நிற்பான். இன்னைக்கு நான் சொன்னேன், அவங்க பாவம் இப்போதான் அந்த ஊழியத்தினுடைய தலைமைத்துவத்தை தாங்கிறதுக்கு வந்தாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், எனக்கெல்லாம் உள்ளதுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. இப்போ இருக்கிற தலைவர்கள்லாம் போய் அடுத்து ஒரு தரிசனம் இல்லாத ஒருத்தர் சேர்ந்தால் என்ன பண்ணுவோமோ தெரியாது, நம்ம தரிசனமும் சேர்ந்து கெட்டு போயிருமே இந்த ஊழியத்தில் இணைந்து இருக்கிறதுல யோசித்தேன். நல்ல வேளை இவங்க 2 பேரும் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்கள ரொம்ப எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நல்ல கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க, நல்ல தேவனை நேசிக்கிறவங்க அப்படின்னு. அதே போல் அவங்களும் நம்ம ஊழியத்தையும் நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தையும் உணர்ந்து நல்லா எங்களோட கூட பழக ஆரம்பித்தாங்க. இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சொன்னேன், ஆண்டவரே நன்றி, நல்ல ஒரு தலைமைத்துவத்தை டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரிஸ்க்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன். என்ன பண்ணான் பிசாசு? ஒரே அடி. நான் தான் சொன்னேன், டோன்ட் வரி, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார், அதனால தான் உங்களை இவ்வளோ பயங்கரமாக தாக்குறான், நீங்கள் வெல்வீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அதனால தான் நான் சொன்னேன், லெட்ஸ் ப்ரே ஃபார் தெம், அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போன்னு சொன்னேன். மறக்காமல் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் ஜெபிங்க. ஏன்னா இன்னைக்கு உண்மையான ஊழியர்கள் எழும்புறது ரொம்ப கஷ்டம். இப்போ பிசாசு நம்மளை உறுதியற்றவர்களாக போடுறதுக்கு தான் அவன் பண்ணுறான். நம்மளை என்கரேஜ் பண்ண போகிறதில்ல. என்ன பண்ணுவான்? நிறைய போராட்டங்களை கொண்டாடுவான், நிறைய எதிர்ப்புகளை கொண்டாடுவான். இந்த எதிர்ப்புகளில் நம்ம ஆண்டவருக்காக செய்கிற எதிர்ப்பு இருக்கும்போது, நான் எப்பவுமே சொல்வேன், எதிர்ப்பு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது? நிறைய செய்ய முடியாது. நம்ம கைகள் கட்டப்பட்டிருக்கிறது போல இருக்கும். நம்ம நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாது? பெருக முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? நீங்கள் உறுதி உள்ளவர்களாய் இருந்தால், இஃப் யூ ஆர் ஸ்டெபிளைஸ்ட் பை யுவர் ஒபீடியன்ஸ் டு கிரைஸ்ட் ஜீசஸ், நீங்கள் அந்த கன்மலையின் மேல் உறுதிப்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தீர்களானால், கடைசி சென்டென்ஸ் என்ன சொல்லுது? கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நீங்க கீழ்ப்படிதலின் மூலமா அசையாமல் நிலை நிறுத்தப்பட்டிருந்தீர்களானால் நீங்கள் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்களில் பெருகுவீர்கள். எவ்வளவுதான் பிசாசு நெருக்கினாலும் உங்க கனி பெருகிட்டே போகும். ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் கனி கொடுப்பதுல குறைவே இருக்காது. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் வேணும்? அந்த ஊழியம் வேணும்னா கீழ்ப்படிங்க எல்லாவற்றிலும். சிலதில் மட்டுமல்ல, விருப்பம் உள்ளதில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும். விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்களை மகிமையாக நிலைநிறுத்துவார். கர்த்தருடைய கிரியையில் ஊழியத்தில் பெருகுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். இதுதான் அடையாளம். நம்ம உண்மையை சொல்ல போனால்
அந்த பேசேஜை ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? நான் சொன்னேன் ஆகையால் இருக்கு, 3 வசனத்துக்கு முன்னாடி போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தோம். அப்போது பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது, பரலோகத்தில் நிலைநாட்டப்படுவதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்கும் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா வாசிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள். என்ன கனி தெரியுமா? ஆவியின் கனி சொல்லிடுவோம் உடனே. நான் சொல்வேன் கீழ்ப்படிதலின் கனிகள். கீழ்ப்படிதலின் கனி என்ன? நீங்கள் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கீழ்ப்படிஞ்சிங்கன்னா கர்த்தருடைய கிரியைகளிலே அவருக்காக கனி கொடுப்பதில் you will be fruitful. உங்க ஃப்ரூட்ஃபுல்னஸை பார்க்கும் பொழுது அவன் தெரிஞ்சுக்குவான், சரி இவங்களை என்ன செய்ய முடியாது, நம்ம அழிக்க முடியாது. ஏன்? இவங்க கீழ்ப்படிதலில் நாட்டப்பட்டிருக்கிறாங்க. கீழ்ப்படிதலில் நாட்டப்பட்டு இருக்கிற இவர்கள் அசைக்கம் பட முடியாதவர்களாக இருக்கிறார்கள். தேவன் அவர்கள் கிரியையை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. அவர்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் அவர்கள் அழிக்கப்படுவதில்லை. அவர்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் அவர்கள் தோல்வி அடைவதில்லை. ஹல்லேலூயா. பரலோகத்துல மட்டும் விதிச்சா போதுமா? இந்த உலகத்துல என்ன நடக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 7:24-25. Matthew 7:24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஓகே, இப்போ ஆண்டு சொல்றாரு, கீழ்ப்படுகிறவன் எப்படிப்பட்டவனாயிருப்பான்? மழை வரும், வெள்ளம் எழும்பும், காற்று மோதி அடிக்கும், ஆனாலும் அவன் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறதுனால அவன் அசைக்கப்படுவதில்லை, அவன் விழுவதில்லை. இது உலக பிராரமான வாழ்க்கைக்குரிய காரியம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா கவனிங்க. மழை மேலே இருந்து வருது. மழை மேலே இருந்து வந்தால் கீழே இருந்து வெள்ளம் எழும்புது, ரைட்? அடுத்தது காற்று ஹாரிசான்டல் இந்த பிளேனில் வீசி அடிக்குது, ரைட்? எதை குறிக்குது தெரியுமா? நமக்கு இருக்கிற போராட்டங்களை குறிக்குது. வானமண்டலத்தில் சத்ரு, புரியுதா? மேலே இருந்து வர மழை பிசாசினுடைய ராஜ்யத்தின் வல்லமைகள், நமக்கு எதிர்த்து போராடுகிற வல்லமைகள். அவன் அங்கேருந்து போராடும் போது தான் இங்கே பூமியில் இருக்கிற மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்புறாங்க. மழை பெஞ்சாதான் வெள்ளம் வரும். மழை பெய்யாமல் வெள்ளம் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை திண்டுக்கல்ல மழை பெஞ்சு திருச்சியில் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே மழை பெஞ்சதுனால தான் இங்கே வெள்ளம் வந்தது, கரெக்டா? ரைட்? நல்லா கவனிங்க. மேலேருந்து வர்றதுதான் கீழே இருந்து எழும்புறதுக்கு காரணம். சத்ருவினுடைய ராஜ்யத்தின் வல்லமைகள் நம்மளோட எதிர்த்து போராடுறதான் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷருடைய எதிர்ப்பு நமக்கு விரோதமாக எழும்புகிறதுக்கு காரணமாக இருக்கு. இப்போ சாத்தானுடைய ராஜ்யம், மனுஷனுடைய ராஜ்யம், ரெண்டு நமக்கு விரோதமாக போராடுது, ரைட்? அடுத்தது நம்மளை எதுக்காக போராடுது? அசைக்கணும். இவங்களை எப்படியாச்சும் தேவனுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த அர்ப்பணிப்புல, கீழ்ப்படிவேன்ற அர்ப்பணிப்புல இருந்து இவங்களை எதையாச்சும் பண்ணி இவங்களை என்ன பண்ணணும்? நவுத்திரணும். ஏன்னா இல்லைன்னா இவங்க ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, கெடுக்க முடியாது. ஸோ எப்படியும் நம்மளை நவுத்திரணும். மேலே வானத்திலிருந்து அவனுடைய வல்லமைகள், கீழே பூமியிலிருந்து அவனுடைய மனுஷ சேனைகள், போதாதைக்கு காற்று எதை குறிக்குது? நம்ம சூழ்நிலைகள்ல இருந்து வர்ற போராட்டங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எது வந்தாலும், மேல இருந்து வந்தாலும் சரி, கீழே இருந்து வந்தாலும் சரி, சூழ்நிலையில இருந்து வந்தாலும் சரி, நீங்க கீழ்ப்படுதலினாலே கிறிஸ்து என்னும் கன்மலையின் மேல் நிலைப்படுத்தப்பட்டவர்களாய் இருந்தால் ஒன்றும் உங்களை அசைக்க மாட்டாது. நீங்கள் அசைய மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நிலைத்திருப்பீர்கள், முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பீர்கள். சத்ரு உங்கள் பங்கை பறித்து கொள்ள முடியாது.
நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய், முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் ராஜ்யத்தில் நிலைநாட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா.